வந்து எந்த புள்ளியல் வெளிநாட்டில் என்ன 3 புள்ளியல் பேருக்கு சொல்லிட்டு போகிறா பெருமையில் பெற்றவளுக்கு எல்லோ தெரியும் மதுரை இது என்ன 10 மாதம் வந்து என்ன 3 பச்சை பாலன் அங்கே இந்த தோட்டங்களுக்கு வேலை செய்கிற கஷ்டப்பட்டு எந்த உள்ள முன்னே அண்ணனில் போய் நிற்கிறது இருக்கு பயன் கண்ணனில் போயிருக்கு பிள்ளை என்ன உள்ள ஆதரிக்கிட்ட உள்ள அது அங்கே 5-10 உழைக்குதுண்டு அந்த உழைக்கிற காலத்தான் அங்கே ஆஸ்திரேலியாவில் போய் தம்பி அந்த போட்டில் போய் நிற்கிறான்ட்டு அது போய் அதை அவன் அங்கே டெலிஃபோன் முடிய என்ற உள்ள கதைக்க வழி என்ன விட்டவா டைரக்டர் என்ன கொக்கால் வந்துட்டு போறேன் ஐயா அவன் வந்து இப்போ கூட்டிகிட்டு போகிறான்ப்பா எந்த பிள்ளைகள் வெளிநாட்டில் உழைக்கிறாமன்ட்டு பேர் வெளிநாட்டில் பிள்ளைகள் அளவில் வேறு ஒன்று இல்லை உள்ள கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும் ஐயா அவன் என்ன மலேசியாவில் மற்றபடி போய் கிடந்து அங்கே 5-10 உழைக்கிறது 3வது படி அதே அந்த போலீஸ்கள் பிடுங்கி போட்டு கொடுக்குறாங்க என்ற பிள்ளை பாவம் அழுகுது சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல் ஏன் என்ற பிள்ளைகள் போச்சுதலண்டு அந்த கடவுளுக்கு தான் தெரியும் என்ற வகுறு துடிக்குதப்பா இந்த வகுறு துடிக்குதப்பா நான் சாப்பிட்றது ஒரு நேரம் சாப்பிட்டாலும் என் பிள்ளைகளை நினைச்சு பக்கத்தில் வச்சு சாப்பிட்டா எனக்கு இவ்வளவோ சந்தோஷம் என்ற பிள்ளைகளை கொடுத்து போட்டு நான் இந்த ஊருக்கு என்னத்துக்கு இருப்பாண்ணா ஐயோ இந்த பூசணிக்காயிலையும் பிடிக்கி கொண்டு அங்கே சந்தையில் கொடுத்து விடுங்க எவ்வளோ நாளை சந்தைக்கு இதான் கொண்டு வரணும் உடைச்சு போடாதீங்க பக்கமாக கொண்டு கொடுக்கப்பா 3 புள்ளிகள் உழைக்குது ஒரு பயன்கிட்ட பாடுகிறது உழைப்பு அந்த உழைக்கிறது ஒரு தான் கண்டங்க உழைக்கிறது இருந்துட்டு தானப்பா சாதே இல்லையப்பா தேத்தனி தானப்பா வரணுப்பா இந்திய அக்கா வந்துட்டு போறா என்னென்னு கேட்டால் 3 கொடிகள் வெளிநாட்டிலே அடிச்சு இந்த தோட்டந்துறவுகளை செய்து போட்டு நீங்க இருந்திருக்கலாம் இந்த செல்வங்கள் மூத்தவன் போய் லண்டன்ல இருக்கிறான் 7 வருஷமா போச்சு ஒரு பிசாவை ஒன்றும் இல்லை எவ்வளவு கஷ்டப்படுறான் 2வது பிள்ளைய ஐயோ நெஞ்சுக்கு செய்யடி 2வது பிள்ளைய அனுப்பிவிட்டா ஆஸ்திரேலியாவுக்கு ஐயோ அந்த பிள்ளைகள் அங்கே வேலையும் இல்லா கிடந்து ஆத்திர இது விசாலம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுது அவன் கடைக்குட்டிய மலேசியாவில் போயிட்டு அங்காலையும் போக மாட்டான் இந்தியாலையும் போக மாட்டான் காசை பிடுங்குறாங்களா புதியக்காரன் அப்படித்தான் நம்ம வந்து காசுகளை பறிச்சு கொண்டு போகிறோம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆமான வேலை செய்யாமல் இங்கே கிடக்கிற இந்த பூஜனைக்கு ஆடுகளை கோதாரிகளை கொண்டு போய் தோட்டத்துக்கு விற்று இந்த கோழியை நீ ஒரு கோழி வளர்க்குற இங்க தோட்டத்துக்கு கிடக்குற கீழே போட்டு எல்லாம் தின்னு என்னவோ தெரியாது நாங்கள் நாளைக்கு நாங்கள் இந்த கீரைக்கொட்டையை போட்டு தண்ணி கொத்தப்பா குட்டி கண்ணும் தெரியுதுலையாப்பா வாழை குட்டி போட்டுருக்கா இருக்கிற வந்ததுக்கு குட்டி கொட்டுருக்கேன் என்ன சொல்லுவாப்பா இஞ்சி ஆக்கள் நிற்கிறது இஞ்சி எல்லாமே ஏதோ வட்டி குடும்பி நான் கொள்ளுன வண்டி அதில் இங்கே பிள்ளையார் 3 பேரும் வெளிநாட்டில் இருந்து அனுப்ப இங்கே எல்லாம் ஏதோ கொண்டு போயினோம் காலத்துல உயரம் கொண்டு கிடையாது பெருமை சௌரங்கள் சொல்லுவோம் இந்த காலி கொடி குடி எந்த புள்ளியோட கடை வச்சு அனுப்பி விட்டுட்டேன் எந்த புள்ளியால் அங்க சந்தோஷமா இருந்தா காணுவீங்க அங்க கொடி முக்கியம் என்ற சொல்ல முதல் நீங்க கேட்க இல்லை விளங்கு என்னாலே மேலாது நான் எனக்கும் வயது போய் கொண்டிருக்குது நான் இனி கொஞ்சம் ஆரவணும் சரி இந்த புள்ளிகளின்ற காலத்தில் தான் நாங்கள் ஏதாவது நின்று கொண்டு பார்த்தால் அதுவும் எனக்கு சரிப்பட்டதே இல்லை எனக்கு என்ன செய்யறது அப்பா அப்படி கேட்டானப்பா முட்டவன் தம்பியாராரா அழுகுறானப்பா ஒரே 2 தம்பி கவலைப்படுறேன் நான் சொல்லே இல்லை சின்னவன் காசை போய் சுப்ரீம் கேட்டு போறான் அங்க மலேசியாவில் சொல்லி அவன் ஆகணும் கவலைப்படுவானுங்க நாங்கள் இங்கே இருந்து இந்த புள்ளிகள் இந்த தோட்டந்திரங்களை பார்த்து எவ்வளவு காய்களை நாங்கள் இப்போ பார்த்தால் கொடுத்து போட்டனாலதான் அந்த கொண்டை சந்தையில வித்து போட்டப்பா அந்த சின்னவனுக்கு இந்த காசை அனுப்பி விடப்பா
பூசணிக்காய் என்னாலும் கொண்டே கொடுத்துருச்சுங்க இந்த கோழி அந்த கொட்டியலாதே சாப்பிட்டு கொண்டு சனி பிடிச்ச கோழி சொல்வா தேங்காய் கிளறி 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 பிடிக்குது இந்த மண்ணுக்கு கிடந்து கிளறி கிளறி நாங்கள் இத்தனை மட்டுக்கு உழைக்கிறது இந்த பிள்ளைகள் இப்போ வரப்போகுது இந்த செல்வங்கள் இப்போ வரப்போகுது நான் பார்க்க போகிறோம் ஐயோ அம்மாண்டு என்ற பிள்ளை மடிக்கு இப்போ வளர்க்க போகிறாங்க கொண்டு வேறும் என்ற ராசாக்கு ஐயோ வெளிநாடு வெளிநாடு பேருக்கு வெளிநாடு சரி குடப்படி செய்யுது போட்ட கீழே போட்ட முழுக்க திண்ட முடிக்குது சரியா சில ஆக்கள் மாதிரி சொல்வா தேங்காது சனிய ஐயோ அரிச்சிட்டியாப்பா கொத்திட்டியா பதில ஓட்டுட்டியா ஐயோ நீ பழம் தண்ணி தண்ணி குடிச்சிட்டா வாருங்க அதே தண்ணி எத்தனையா பழம் தண்ணி அதுக்கு வச்சுட்டு வர என்ன அவ்வளோ கிடக்கு கொத்துறதுக்கு இன்னும் ஒரு அரைவாய் கண்டு கொத்தி போட்டு நட்டு கேட்டால் கிடக்கிறத பார்த்து தண்ணெல்லாம் குத்திட்டுதாப்பா பூசணிக்காய் வேணுங்க பிஞ்சை பிடிக்கிட்டீங்களா அது அது சரி அங்காடி பக்கத்துல 2-3 கிடக்குது என்ன சொல்லுவா அப்போ ஏதோ கிடக்கிறத நாங்கள் அந்த புள்ளிகளை கருத்தில் கொடுக்கப்படா புள்ளிகளுக்கு விசாகம் இல்லை கஷ்டப்படுவது நாங்கள் இந்த தோட்டங்கிறவங்க சரி எந்த பெஞ்சன் தெரியுது காணும் என்னம்மா நீ மனதை தளர விடாத மற்றவை வந்து சொல்லுங்கன்னா உனக்கு என்ன நண்டு ஓம் கேட்டுட்டு அதை பற்றி நீ ஒன்றுக்கும் யோசிக்காது நான் யோசிச்சு உனக்கு வெத்தத்தை விடாது இந்த லண்டன்ல இருந்தாங்க அவன் சாப்பிட்டானு ஆட்டி வீட்டுல இருக்கிறான் சாப்பிட்டானு சாப்பிடல இரவுல வேலைக்கு வரான் படுக்கிறான் எனக்கு இந்த நாள் இன்னும் எழுப்பு மட்டும் பார்த்தேன் என்னால் இயலாது நெஞ்சிக்கு ஏதோ செய்து கொண்டு வந்து கஞ்சியை குடிக்க எப்படியப்பா சந்தோஷம் என்ற 3 பிள்ளை மாதிரி சுத்தி இருந்து நாங்க வடிச்சு போட்டு அந்த பால் கப்பி பாலை விட்டே குடிச்சு அவ்வளவு சுவையா இருக்கும் வெளிநாடு போய் இந்த பிள்ளைகள் அங்க 2 வாரவை சொல்லினா இங்க இருக்கிற சந்தோஷம் மாதிரி பேர் இவ்வளவு ஒரு காத்துகள் சுவாத்தியங்களா கிடக்கு இதுகள் அங்க இல்லை தானே சும்மா அதுகள் ஏதோ ஒரு கூண்டுக்க கிடந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குதுகள் இதுகள் எல்லாம் மாறி அங்காடி என்னது சத்தம் அதில் பக்கத்து வீட்டுக்கார போட்டு எண்ணெய் ஊற்றியை போட்டு அறுத்து கொண்டு எண்ணெய் செய்யுது அதுகளுக்கு அதுகள் 2 பொடிகள் தூக்கில நிற்கிறாங்க அதில் காயனுக்குகள் கல்லறு தண்ணி சத்தம் விட்டுக்கப்பா அது சந்தோஷம் வீடு கட்டு கட்டுங்க அதுகளுக்கு பெருமையப்பா நாம அனுப்பினோம் வீடு கட்டுவோம் பாதல் கட்டுவோம் நமக்கு இந்த கொட்டில் தானப்பா நமக்கு அந்த அளவுதான் இந்த தோட்டத்தை வடிகாய்ச்சது இந்த மண்ணுக்கு இல்லை தங்கம்மா இந்த மண்ணுக்கு நிகரா எதுவுமே இல்லை இது புண் விளையிற பூமி என்ற சொல்ல நீ கேட்டாயோ ராஜாத்தி சொல்ல சொல்ல கேளாம அதுவளை செய்து போட்டு நான் இப்ப இடந்து கந்தறந்துவே நிக்கிறேன் பிள்ளைகளை நினைச்சு இப்படித்தான் வெளிநாடு ஒரு சொல்லொழிய ஒன்றுமில்லை இந்த கத்தியை அங்க வச்ச இந்த வாழையில 2 நாளைக்கு வெள்ளிக்கிழமை 2 வாழையில வெட்டி கொண்டு போய் சாப்பிடுவோம் ஆட்டுக்கு மாட்டுக்கு போட நாளை கொஞ்சம் வாழையில ஆடுகள் மாடுகளும் கொண்ட காட்டி அதங்களை பின்தொடர்ந்து கொண்டே காட்டி கிடக்கப்பா ஒரே இடத்தை இருந்து கொண்டிருக்கிறேன் எழும்பு எழும்பு காது மீறாதப்பா நாரியும் மீறாது வயசு நேரம் கடையில நீயோடும் போயிரு வா போண்டாப்பா நான் என்னப்பா சின்ன ஆளாப்பா என்ற 3 பிள்ளைகளையும் கொடுத்து நம்மளாரே இல்லாதப்பா இந்த நான் விழுந்து முடிய போறேன்ப்பா இன்னும் ஒழும்பட்டு சொல்ப்பா என்ற நல்லூரானே நம்மளாரே இல்லாதப்பா ஆரையும் முளைச்சு வச்சுது வயசு போன நேரங்களுக்கு என்றாங்க மூத்தவரங்கனுக்கு கல்யாணம் கட்டினாலும் இந்த பிள்ளைய நான் பார்த்துட்டு போயிருந்தேன் நேரத்துக்கு அவன் 2 தம்பிகளையும் பார்ப்பானப்பா எனக்கு இனி என்னப்பா கிடக்க ஆசை வேறு ஒன்றுமே இல்லை இந்த பிள்ளைன்ற ஆசை தானப்பா எந்த பிள்ளை அங்கே லண்டனில் வந்து இங்கே ஒரு பிள்ளைய சிறுலங்காலாம் முடிச்சுட்டு போச்சாலும் அங்கே விசா கிடைக்கோடு வந்த நல்லூரானே இந்த பிள்ளைக்கு விசா கிடைக்க வச்சிடடா என்ற பிள்ளை வந்து கல்யாணம் கட்டி என் பிள்ளையில நான் பார்த்துட்டேன்டா அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை கடவுளே நல்லூரானே பாதுமே என்ற பிள்ளை ஐயோ நான் போயிட்டு வரேனப்பா நீ என்ன செய்யண்டா ஐயோ கடவுளே கொத்து கொத்தாண்டு கொத்திட்டு